Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சிவப்பு கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீரை எப்படி கிள்ளி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் வீடியோல நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். இந்த வீடியோ கிச்சன் டிப்ஸ்க்கு முன்னாடியே எடுத்தது. இப்போதான் அப்லோட் பண்றேன். கீழே இருந்து நுனி வரைக்கும் அந்த இலைகளை கிள்ளி எடுக்கணும். நுனி வரப்போ அந்த இளம் தண்டோட கிள்ளி எடுத்துக்கணும். அந்த இலையில் சின்ன சின்ன ஓட்டைகள் இல்லாட்டி நேச்சுரலாக கட்டான மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த கீரையை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பூச்சி கடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடம்புக்கு நல்லதில்லை. ப்ளஸ் க்ளீன் பண்ணுறப்போ நல்லா பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். பூச்சி எதுவும் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீரை பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த வகை கீரை எடுத்தாலும் இதே மாதிரி தான் பொரியல் பண்ணணும். கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஒரு பேனில் 2-3 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணி, ஆயில் நல்லா சூடான பின்னாடி அதில் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணி அது நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியாச்சு. அந்த மிளகாய் வத்தல் கருவேப்பிலை ஃப்ரை ஆன பின்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கீரை பொரியலுக்கு நார்மலாக வெங்காயம் ப்ளஸ் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம கழுவி வச்சுருக்கிற கீரையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிவப்பு கீரையை இங்கிலீஷில் ரெட் amaranth அப்படின்னு சொல்லுவாங்க. இது amaranthus ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீரையில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ப்ளஸ் மினரல்ஸ் மற்ற விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. இந்த கீரை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கீரை ஆட் பண்ண பின்னாடி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அந்த கீரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிரும். அடுத்து இந்த கீரை பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சிவப்பு கீரைங்கிறனால அந்த கீரை வேகிறப்ப அதோட உண்மையான கலர், அதாவது அந்த ரெட் கலராக அந்த கீரை மாறிடும். எப்போவும் கீரை பொரியல் அல்லது கீரை கடையல் இந்த மாதிரி ரெசிபி பண்ணுறப்ப க்ளோஸ் பண்ணி குக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா அந்த இலைகளோட இயற்கை கலர் மாறி கருப்பாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரலாக கீரை ரெசிபி எது பண்ணாலும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணக்கூடாது. அந்த கீரை நல்லா வெந்த பின்னாடி ஃபைனலாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அந்த லீஃபோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இந்த மாதிரி லீஃப் இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்காக தான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.